எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 133. 133ல் முதல்ல திருதராஷ்டிரன் வந்து வியாசர் சொல்லிடுறார். ஒன்று திருதராஷ்டிரனுக்கு போகணும்னு மனசில் வச்சுன்னுறான். வச்சுட்டு அடுத்து எல்லார்ட்டையும் சொல்லணும் இல்லையா, ஒருத்தராக கூப்பிட்டு சொல்லிட்டு வரான். பாண்டவர்கள் 5 பேர்கிட்டையும் கூப்பிட்டு சொல்கிறான், இது மாதிரி நான் போகணும்னு ஐடியா பண்ணிட்டேன் அப்படின்னு. இதில் எல்லாரும் அழறா, பீமனும் அழறான். பீமன் வந்து ஒரு இது மாதிரி, அவன் ஒரு வெள்ளந்தி மனிதர்கள் வாழை அது மாதிரி. பீமனும் அப்பா என்னுடைய எங்களுக்கு பெரியப்பாவா இருந்தீங்க, நீங்கள் போறீங்களேன்னு அழறான். தர்மர் வந்து ரொம்ப கெஞ்சினார், ரொம்ப கெஞ்சினார் வேண்டான்னு. ஆனால் திருதராஷ்டிரன் ஒரே புடியாக இருக்கான், இல்லாட்டா நான் சாப்பிட மாட்டேன் அவ்வளோதான்னுவான். சரி, வானப்பிரஸ்தன்றது ராஜாக்களுக்கு உண்டானது தான். ஆட்சி முடிஞ்சிட்டு வேற ஒரு இப்போ தன் பிள்ளைகள்கிட்டயோ தன் வாரிசுகள்கிட்டயோ இல்லை வேற யார்கிட்டயோ நம்பிக்கையான மனுஷர்கிட்ட அரசாட்சியை கொடுத்துட்டு வயசான உடனே அரசாட்சியை விட்டுட்டு வானப்பிரஸ்தம் போகிறதுன்றது அவங்களோட ராஜாக்களோட பழக்கம்தான். அதுதான் இவர் பண்ணுறேன்றார். ஆனால் தர்மர் வந்து அது வேண்டாம், நீங்கள் அரண்மனையிலேயே இருக்கலாம், உங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி தரேன்னு சொல்கிறான். கேட்கல. ஆனால் அவர் கேட்கல, தர்மர் சொல்கிறதையெல்லாம் கேட்கல. அவர் காலம் முடிவு பண்ணிட்டார். கடைசியில் விதுரர்கிட்ட போய் நீ சொல்லுன்னுவார். விதுரர்கிட்ட சொல்லும்போது விதுரர் சொல்லுவார், அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அன்னைக்கே நான் சொன்னேன் இல்லையா, துரியோதனம் பிறந்தப்பயே சகுனங்கள்லாம் சரியா இல்லை. துரியோதனம் பிறந்தப்ப நாட்டில் இருக்க சகுனங்கள்லாம் எல்லா சகுனங்களும் தப்பாக இருந்தது, சகுனங்கள்லாம் சரியா இல்லை. இவன் வந்து இந்த குலத்தை அழிக்கிறதுக்கு பிறந்தவன்றதை நான் சொல்லிட்டேன். விதுரர் வந்து ஜோசியத்தில் வல்லவர், பின்னாடி என்ன நடக்குன்றது ஓரளவு கடிக்கிற திறமைசாலி. அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார், இது மாதிரி நான் இவரால் வந்து இந்த குலம் அழியுன்ற மாதிரி வருது, அதனால இவனை வந்து நீ கை விட்டுறது தான் பெஸ்ட்டு, இவனை கொண்டு போய் எங்கேயாலும் விட்டுரு அனாதையா, அவன் எப்படியாலும் போய்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு விதுரர் சொல்லுவார். விதுரர் சொல்லும்போது திருதராஷ்டிரன் கோபாவேசப்பட்டு விதுரரை கண்டுபிடிச்சிட்டுவான், அடிச்சிருவான் விதுரரை, நீ எப்படி என்னோட பிள்ளைய அது மாதிரி சொல்லுவார்னு. ஆனால் துர்நிமித்தங்கள்லாம் வருது அந்த இடத்துல, அதை வச்சுதான் அவர் சொல்றார். இவன் வந்து அதாவது அப்போ விதுரர் ஒரு நீதி சொல்லுவார். ஒரு அரசன் வந்து ஒரு மனுஷனை ஒரு ஆளுக்காக ஒரு குடும்பத்தை விடுறதுன்றது, ஒரு குடும்பத்துக்காக ஒரு ஆளை விடலாம், ஒரு ஊருக்காக ஒரு குடும்பத்தை விட்டுறலாம், குடும்பத்தை கை விட்டுறலாம், ஒரு குடும்பத்துக்காக ஒரு ஆளை கை விட்டுறலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஊருக்காக ஒரு குடும்பத்தை கை விடலாம், அதே மாதிரி ஒரு கிராமத்துக்காக ஒரு குடும்பத்தை கை விட்டுறலாம். பல கிராமங்கள் சேர்ந்த ஒரு ஆட்சிக்கு அரசனுக்கு வந்து ஆபத்துன்னா ஒரு கிராமத்தை கை விடணும்னா விட்டு போகலாம். அது வந்து நீதி, விதுர நீதி இருக்கு. அது மாதிரி விதுரன் சொன்ன நீதி அது மாதிரி செஞ்சுட்டு போகலாம், தப்பு இல்லை. ராஜாவாக இருக்கிறவன் தன்னுடைய பிரஜைகளோட அவங்க என்ன சௌக்கியமாக இருக்கணுன்றதான் பார்க்கணும். தன் பிள்ளைன்னா கூட தன் பிள்ளை பிறந்தது வந்து நேரம் சரியா இல்லை, சரியா வரல அப்படின்னு ஜோசியம் சொல்றதுன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் உஷாராகணும் இல்லையா, அதை நீ பண்ணல. அன்னைக்கு நான் என்னை வந்து நான் சொன்னது என்னோட நீதியை சொன்னேன், நீ கேட்கல, இன்னைக்கு என்கிட்ட வந்து கேட்குறேன், இன்னைக்கு அந்த நீதியை நான் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவார். இது வரைக்கும் எல்லாம் நடந்து போச்சு. எதை நினைச்சு கவலைப்படாதுன்னு, எதை நினைச்சு கவலைப்படாத. கவலைப்படுவதால உன்னோட உருவம் தான் மாறும். உருவம் மாறும்னா ஒரு மாதிரி வியாதி பிடிச்ச மாதிரி தொஞ்சு போய் ஆள் டவுன் ஆகி அதெல்லாம் இருந்தே, அதான் உருவம் மாறும். கவலைப்படாதால உன்னோட வலிமை குன்றும், உன்னோட உடம்புல இருக்க சக்தி குறையும். கவலைப்படாதால உன்னோட உடம்புல இருக்க சக்தி குறையும். அதே மாதிரி கவலைப்படுவதால உன்னோட அறிவு இழந்து போவேன், உன்னோட யோசிக்கிற அறிவெல்லாம் போயிடும், கவலையால அந்த அறிவெல்லாம் போயிடும். கவலைப்படுவதால நோய் வரும் உடம்புக்கு, அதனால நீ கவலையே படக்கூடாது. ஒன்றும் இல்லை, நமக்கு கிடைக்காத விஷயத்தை பறித்து கவலைப்படக்கூடாது. அதுதான் கிடைக்காத விஷயத்தை கிடைக்கும், அது கிடைக்குமா, இது நடக்காதுன்னு தெரியும். துரியோதனன் ஜெயிக்க மாட்டான்றது உனக்கு நல்லாவே தெரியும் முன்னாடியே. அப்படி இருக்கப்போ சண்டைக்கு வந்து துரியோதனன் கூப்பிட்டான்றதுக்காக நீ எப்படி பர்மிட் பண்ண? சமாதானம் வந்த சந்தையில் நம்ம தோற்றுருவான்றது உனக்கு தெரிஞ்சு போச்சு. கிருஷ்ணன் வந்து அவா சைடில் இருக்கான்றது நல்லாவே தெரியும். தெரிஞ்சு கிருஷ்ணன் வந்து அவா சைடில் இருக்கான்னும் போது நீ என்ன பண்ணணும்? அந்த சண்டையை நடக்க விடலாமா? துரியோதனன் தோற்றுருவான்றது உனக்கு தெரியும். தெரிஞ்சு அவன் சொல்றான்றதுக்காக நீ சண்டையை எப்படி நீ இன்வைட் பண்ண? தப்பு இல்லையா? நீ ஒரு ராஜாவா இருக்கிறவன், நீ வந்து அங்க இந்த இது வந்து இந்த மாதிரி பண்ணலாமா? ஒரு ராஜாவா இருக்கிறவன் நீ வந்து அது உன்னோட நாட்டு மக்களுடைய நன்மையை பார்க்கணும்.
அவன் வந்து இவனால நாட்டு கெடுதல்னு தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரியுது. தெரிஞ்சப்பறம் அவனை நீ துறக்கிறதுக்கு நீ தயாரா இல்லை, அந்த பாவத்தை தான் நீ இப்போ அனுபவிக்கிற அப்படின்னுவான். நம்ம சாதாரணமாக நம்மளோட கவலை எல்லாம் எப்படி வரும் பாருங்க. வாடகை கொடுக்கணும், இஎம்ஐ கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கடன் வாங்கினதை கொடுக்கணும், இந்த மாதிரி தான் கவலைப்பட்டு இருப்போம். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு இத்தனை லட்சம் வேணும் நமக்கு அப்படின்னு கவலைப்பட்டு போகலாம். ஒரே இதா இல்லையா, 5 லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும் அப்படின்ட்டு ஒரே இதாக கவலைப்பட்டு போகலாம். அதனால் உங்களுக்கு கவலைப்பட்டு ஒரு கவலையாக இருந்துட்டு போங்க. நிறைய கவலை எதுக்கு பண்ணுறீங்க? ஒரு கவலை எவ்வளோ வேணுன்றதை வச்சுட்டு போங்க மனசில். அதனால் அது எல்லாம் நினச்சி கவலைப்படுறதுன்றதே தப்பு. கவலைப்படவே கூடாது, கவலைன்றதே அதில் இருக்கக்கூடாது. இது வேணும் நமக்கு, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியும்னா பண்ணலாம். எல்லாத்தையும் வந்து நம்ம கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் இறைவன் செய்கிறது, நம்ம முயற்சி செய்கிறோன்ற அந்த எண்ணம் இருக்கணும் எப்பயுமே. கிடைக்காத நடக்காத விஷயத்துக்கு கவலைப்படக்கூடாது. துரியோதனன் ஜெயிப்பான்னு நினைக்க, உனக்கே தெரியும் ஜெயிக்க மாட்டான்னு. ஈவன் பீஷ்மர் செத்து போன உடனே துரோணர் சொன்னார் இல்லையா, நான் போய் பேசுகிறேன் தர்மன்கிட்ட, நான் சொன்னால் தர்மன் மாற்ற மாட்டான், சமாதானம் பேசுகிறான்னு சொன்னா இல்லையா. சொன்ன உடனே நீ என்ன பண்ணணும்? இங்கேருந்து ஒரு தூது அமைச்சு நீ போய் பேசுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. சேர்த்து தெரிஞ்சு போச்சு, பீஷ்மர் செத்து போயிட்டாருன்னு உடனே அந்த படை நடக்காது, இனிமேல் இவாளால் இருக்க முடியாதுன்றது உனக்கு அப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போ கூட உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அடுத்தது துரோணர் செத்து போனப்போ அஸ்வத்தாமன் சொன்னான், நான் போய் பேசுகிறேன் சொல்லு பாண்டவ படைக்கிட்ட, நான் பேசுகிறேன்னு சொன்னான். அதையும் நீ கேட்கல. ஆக எல்லாமே உனக்கு வந்து என்னென்னா, துரியோதனம் ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஆசை இருந்தது மனசில். நடக்காத விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அதுதான் உன்னோட கவலைக்கு காரணம். நடக்காத விஷயம், துரியோதனன் ஜெயிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அந்த விஷயத்துக்கு நீ அவனை வந்து போருக்கு நீ ஒத்துண்டது தப்பு அப்படின்னு சொல்ற. உன் கவலையால் என்ன ஆகும் தெரியுமா? எதிரிக்கு சந்தோஷம் ஏற்படும். எப்பயுமே நீ கவலைப்படுறேன்னா உன்னோட சந்தோஷத்தால எதிரிக்கு சந்தோஷம் ஏற்படும். உன்னோட கவலையால் உலகத்தில் எல்லாமே மாறிட்டு இருக்கும். சுகமும் துக்கமும் உனக்கு மாறி மாறி தான் வரும். அதுதான் வாழ்க்கை. துரியோதனை நீ சரியா வளர்க்காதனால அவனை இழந்த, அவ்வளவுதான். நீ அவனை இழந்ததுன்னா துரியோதனை சரியா வளர்க்காதனால இழந்த. அது திருதராஷ்டிரனே சொல்லுவான். திருதராஷ்டிரனே அப்போ அவனுக்கு கொஞ்சம் ஞானம் வந்துடும். முன்னாடி இதே விதுரர் வந்து அவருக்கு சொன்னார், இவருக்கு இந்த நீதியெல்லாம் சொன்னார். சொல்லும் போது அவர் கேட்கல, அதை காலையே வாங்கிக்கல. துரியோதனம் பிறந்தப்பயே இவர் எல்லாம் சொன்னார், இதையெல்லாம் சொன்னார். பாண்டவர்களை வந்து அவன் வந்து அந்த வாரணாவதத்தில் வந்து எல்லாரையும் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணது, இதையெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் திருதராஷ்டிரர்கிட்ட பேசுகிறார் விதுரர். பேசி இதெல்லாம் பண்ணாவான், அதனால் இவனை வந்து நம்பி நீ எதையும் பண்ணாத, இவனால் உனக்கு கஷ்டம்தான், பண்ணாத, இவனால் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய பேரெல்லாம் கெட்டு போயிடும், உன்னோட ராஜ்ய பரிபாலனை போயிடும், இவனை நீ கேட்கவே கேட்காத, இவனை நம்பவே நம்பாத, இவன் சொல்கிறத கேட்கவே கேட்காத, இவன் துஷ்டன் இவன் மரியாதை தெரியாதவன் அப்படின்னு அவர் சொல்லுவார், விதுரர் சொல்லுவார். விதுரர் சொல்ல சொல்ல துரியோதனன் இருப்பான். துரியோதனன் இருக்கும்போது எதிரியே சொல்லுவார். அதையெல்லாம் மனசில் வச்சுருந்த கருவம் வச்சுருந்தா துரியோதன கடைசியில் நீ வந்து வேசி மகன்னு சொல்லிடுற. விதுரர் வந்து பொறுத்து பார்த்துட்டு இவனோட துச்செயல்கள்லாம் செயல்களும் சரியில்லை, பேச்சு சரியில்லைன்றதெல்லாம் பொறுத்து பார்த்துட்டு அன்னைக்கு தான் வெடிச்சிடுறார் கிருஷ்ணன் கதிரை. அதே இன்னொரு விதத்தில் பார்த்தா கிருஷ்ணன் வந்து அது வேணும்னே பண்ணதுதான். எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் கொடுக்குற அந்த வரவேற்பெல்லாம் ஏற்றுக்காம விதுரர் வீட்டில் போய் தங்கினதுக்கு காரணமே, அந்த தூது வந்தப்ப விதுரர் வீட்டில் போய் தங்கினதுக்கு காரணமே விதுரருக்கும் இவாளுக்கும் துரியோதனுக்கும் ஒரு மனமாச்சரியம் ஏற்படணுன்றதுக்காக தான் தங்கினார். அவர் போய் தங்கினதே அதுக்காக தான் விதுரர் வீட்டுக்கு போகிறார். விதுரர் வந்து தனக்கு வந்து பாக்கியமாக கிடைச்சாருன்னு நினைக்கிறார். விதுரரையும் ஆட்கொள்ளணும், ஆனால் விதுரரை வந்து இந்த சண்டையில் வந்து நிறுத்தணும். விதுரர் கையில் கோதண்டம்னு ஒரு வில் இருக்கும். அந்த வில்லு அவர் கையில் இருந்ததுன்னா அவரை யாராலையும் ஜெயிக்க முடியாது. பூலோகத்தில் நாராயணாலேயும் ஜெயிக்க முடியாது, கிருஷ்ணனாலேயே ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி அந்த கோதண்டன்ற வில். ஆக அவரை வந்து போர்லேருந்து அப்புறப்படுத்தணும். அந்த பார்ப்பரியனை அப்புறப்படுத்தினா இருக்கும். அதே மாதிரி பார்ப்பரியனும் ஒரு இது வச்சுருந்தான். அவன் வந்து எந்த இதோட சேர்ந்து செய்கிறானோ அதுதான் ஜெயிக்கும். எந்த கட்சியோட சேர்ந்து சண்டை போடுறானோ அங்கே தான் ஜெயிக்கும். அவன் அம்மா வந்து அவனுக்கு வந்து நீ தோக்கிற பக்கம் தான் இருக்கணும், தோக்கிறவாதான் பரிதாபத்துக்குரியவர்கள், அவள் பக்கம் இருந்து நீ அவளுக்கு ஜெயிச்சு கொடுக்கணும்னு சொல்கிறான். இதில் வந்து பாண்டவர் படை ஒரு நாள் அதிகமாகவும் கௌரவர் படை ஒரு நாள் அதிகமாகும். இவன் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி நின்று சண்டை போட்டிருந்தான்னா சண்டையோட அர்த்தமே இல்லாத போய்டும்னு தெரிஞ்சுதான் கிருஷ்ணன் அவனை கொண்டு விடுறார். பார்ப்பரிகனும் அப்படிதான். அது மாதிரி அந்த விதுரரை வந்து நகர்த்தணும், விதுரரை சண்டை போடாத பண்ணிடணுன்றது கிருஷ்ணனோட பிளான். அதைத்தான் பண்ணுறார். அதுக்காக தான் அங்கே போய் அந்த விதுரர் வீட்டில் போய் தங்குறார். அது வந்து மறுநாள் வந்து அரசவையில் பூதாகரமாக உருவெடுக்கிறது.
விதுரரை வந்து டெம்ப் பண்ண வச்சு அவர் வந்து அந்த வில்லை ஒடிச்சு போட்டு போயிடுறாரு. கோதண்டனுடைய வில்லை இது யாருக்கும் உபயோகப்படாத போட்டோம், இந்த நீசனுக்கு உபயோகப்படக்கூடாது, துரியோதனுக்கு இவ்வளவு மோசமான ஒரு எண்ணம் இருக்கும் இவனுக்கு வந்து இது, நான் வந்து இங்கே இருந்தேன்னா இவன் கூட நான் சண்டை போடுற மாதிரி இருக்கும், இந்த சண்டையே வேண்டாம் எப்படியாலும் போட்டே வா அப்படின்ட்டு வில்லை ஒடிச்சிட்டு இனிமேல் நான் அந்த வில்லை தொடமாட்டேன்ட்டு போயிடுவார். அவர் அங்கேருந்து போயிடுவார், விதுரர் போயிடுவார். அந்த நாட்டை விட்டு அவர் வந்து இதுக்கு போயிடுவார், யாத்திரைக்கு போயிடுவார். யாத்திரைக்கு போயிட்டு பாரத யுத்தம் முடிஞ்ச அப்புறம் இப்போதான் வந்திருக்கார். இப்போதான் வந்து விஷயத்தை எல்லாம் கேள்விப்படுறாரு. அவருக்கு ஓரளவு உயிர்ச்சது தானே இதெல்லாம். அதெல்லாம் அந்த இவன் இந்த துரியோதனன் கேட்க மாட்டான், இவன் அப்படிதான் போவான், இவன் பண்ணுறதெல்லாம் சரியில்லை. ஆனால் தான் செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக பண்ணார், அவன் கேட்கல. அதுதான் சொல்றாருங்க. இப்போ என்ன பண்ணுறாரு விதுரர் வந்து கீதையை சொல்கிறார் அவருக்கு, இவருக்கு சொல்கிறார் திருதராஷ்டிரனுக்கு, உன் கவலையால் எதிரிக்கு தான் சந்தோஷம் ஏற்படும். உலகத்தில் எல்லாமே மாறிட்டு இருக்கும், சுகதுக்கெல்லாம் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். துரியோதன அப்போ சொல்ல திருதராஷ்டிரன் சொல்ல, துரியோதனன் நான் சரியாக வளர்க்காதனால வந்தது என் தப்பு தான், இப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கு வழி சொல்லுன்னு. நீங்கள் வந்து நிம்மதியை உலகத்தில் தேடுறீங்க, அது இடம் தவறு. நீங்கள் தேடுற இடம் தப்பு. நிம்மதின்றது இந்த உலகத்தில் கிடையாது. உங்களுக்கு இந்த உலகத்தில் இனிமேல் உங்களுக்கு நிம்மதி கிடையாது. ஏன்னா உங்கள் பிள்ளை இல்லை, 6 பிள்ளைகள் இல்லை, பொண்டாட்டி மட்டும்தான் பக்கத்தில் இருக்கா, மீதி உறவுகள்லாம் செத்து போயிட்டா, தம்பி பிள்ளைகள் தான் இருக்குது. நீங்கள் இருந்து என்ன பண்ணணும்? உங்களுக்கு வயசாகிடுது, உங்களுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில உங்களுக்கு என்ன வேணும்? இன்னும் என்ன வேணும்? இந்த உலகத்தில் நீங்கள் இருந்து என்ன பண்ண போறீங்க? அதனால் நீங்கள் உலகத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவை நிம்மதி, உங்களுக்கு ஒன்று தேவை நிம்மதி. நீங்கள் தேடுற நிம்மதியை வந்து இந்த உலகத்தில் தேடிட்டு இருக்கீங்க, இங்கே கிடைக்காது. இப்போ நீங்கள் தேடுற இடம் தப்பு. ஒரு பொருளை எங்கேயோ போய் இருட்டில் தொலைச்சிட்டு மரத்தடியில் தொலைச்சிட்டு வழக்கு லைட் இருக்கிற இடத்துல வந்து அந்த பொருளை தேடி இருந்தால் கிடைக்குமா? மரத்தடியிலே போய் தேடினா தான் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் நிம்மதியை வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து தொலைச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வாழ்நாளில் நீங்கள் வந்து சண்டையில் பிள்ளைக்கு சண்டைக்கு வந்து பர்மிஷன் கொடுத்த அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. அப்புறம் இப்போ நீங்கள் வந்து நிம்மதியை தேடுறது வந்து இந்த உலகத்தை தேடவே முடியாது. நீங்கள் வந்து பக்தி தான் உங்களுக்கு வழி, உங்களுக்கு ஒரே வழி பக்தி தான். நீங்கள் நிம்மதியை தேடணுன்னா நீங்கள் வந்து பக்தி தான் உங்களுக்கு வழி. உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் வித்தியாசமே தெரியல, மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் தெரியல. மகிழ்ச்சின்றது வேற. இப்போ தர்மர் வந்து மகிழ்ந்து தான் இருக்கார், மகிழ்ச்சி தான் தர்மருக்கு அதில். ஆனால் நிம்மதி இருக்கா? இல்லை. தன் தம்பிகளெல்லாம் கொண்டுட்டுறது அந்த உறுத்தின்ண்டே இருக்குது. தர்மருக்கு வந்து ரொம்ப உறுத்துறது. தர்மரோட உறுத்துறது வந்து அவர் கொஞ்ச நாள்ல அந்த அரசாட்சியை விட்டு போவார். அப்போதான் தெரியும் அதனோட வருது என்னன்றது. அந்த ஊரெல்லாம் அந்த விதவைகளோட ஓலம் அவரை ரொம்ப பாடாப்படுத்திடுறது. எல்லாரும் விதவைகள் ஆயிட்டாலே, பசங்களே இல்லை, முதிர் கன்னிகள் நிறையா இருக்கிறாளே, ஆம்பளை பசங்களே இல்லையே, எல்லாரும் சண்டையில் அடிச்சிட்டுமே, எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டோம் நம்ம. அதான் இந்த சண்டைன்றது மட்டும் பொல்லாது. எப்படி நம்மளுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து படித்து பார்த்தீங்களா ஃபேமிலி பிளானிங்னு ஒன்று. இந்த ஃபேமிலி பிளானிங் கொண்டதுனால எவ்வளோ பெரிய சிக்கல்லாம் வந்து தெரியுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு அந்த சிக்கல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம. பொண்ணுக்கு ஆம்பளை பசங்க கிடைக்கல, பொம்னாட்டி பசங்களுக்கு ஆம்பளை பசங்க கிடைக்கல. ஒன்னே பெற்றுக்கோன்னு சொல்கிறா. இப்போ ஒன்றை பெற்றுட்டா அது வந்து ஒரு குழந்தைய பிறந்ததுன்னா அந்த குழந்தை வந்து அது இஷ்டத்துக்கு பண்ணுறது, அதுக்கு அதிக சொல்லம் கொடுக்குறோம். ரெண்டாவது அதுக்கு உறவுகளே தெரியல, மாமா என்ன தெரியல, அத்தை என்ன தெரியல, அம்மாஞ்சி என்ன தெரியல, அத்தங்க என்ன தெரியல, அம்மங்க என்ன தெரியல. இதெல்லாம் இருக்கு என் பதில், இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தெரியவே இல்லை. அத்தா மதனின்னுவா, அதெல்லாம் தெரியவே இல்லை பசங்களுக்கு. அந்த உறவுகள்லாம் யாருன்னே தெரியல. அது மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு இது வந்துடுறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தர்மர் வந்து ரொம்ப மனசு அவருக்கு வந்து எதிரி இல்லை, அது மகிழ்ச்சியா இருக்காரு. ஆனால் நிம்மதியா இருக்காரு, ஆனால் நிம்மதி இல்லை. மனசை போட்டு வாட்டுறது, தான் பிள்ளைய தான் தம்பிகளை எல்லாம் கொண்டுட்டு நம்ம இது மாதிரி இருக்குமே அப்படின்னு. அது அது அந்த மாதிரி தேடுறது. ஒரு உங்களுக்கு பக்தி தான் நிம்மதி தரும்னு சொல்லிடுறாரு. நீங்கள் பக்தி பண்ணணும்னா நீங்கள் வந்து மோட்சம் தான் நிம்மதி கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் செத்தாதான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்கிறார். அந்த நிம்மதியை பூமியில் நிம்மதி வேணும்னா ஆசையை நீங்கள் அறுத்துக்கணும். ஆசையாக இருக்கணும். ஆசையாக இருக்கவே இல்லை. நீங்கள் பூமியில் நிம்மதி வேணும்னு நினச்சிங்கன்னா ஆசையாக இருந்தீங்களா? ஆசையாக இருக்கல. நம்ம நினச்சது ஆசைப்பட்டது கிடைச்ச உடனே நிம்மதி ஆகிடுவோம்னு நினைக்கிறோம். நம்ம ஆசைப்பட்டது கிடைச்ச உடனே நிம்மதி ஆகிடுவோம்னு நினைக்கிறோம். இல்லை, அப்போ இன்னொரு ஆசை முளைக்கும். இன்னொரு ஆசை மனசில் முளைச்சி அது வந்து நம்மளை பிடிச்சிக்கும். அந்த ஆசை பிடிச்சிட்டு அதை இது பண்ணுறதுக்கு போடும்.
அதே மாதிரி ஒரு காரியம் பண்றதுல வெற்றியை வந்து பரிசா நினைக்கிறோம். இதெல்லாம் விதுரர் சொல்றது. ஒரு காரியம் பண்ணும்போது வெற்றியோ தோல்வியோ அது இறைவன் கொடுத்தது. வெற்றியே பரிசா நினைச்சுக்கணும். தோல்வி அடைஞ்சான்னா அதை பாடமா நினைச்சுக்கணும். அதை செய்யக்கூடாதுன்றது. ஒரு தடவை துரியோதனன் வந்து சண்டையில் அவன் பண்ண எல்லா காரியங்கள்லாம் சரியில்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா? என்னைக்கு அவன் பாஞ்சாலியை எடுத்துட்டு வந்தாலும் அன்னைக்கே நீங்க வந்து அவனை வந்து போடான்னு ஒதுக்கிக்கணும் இல்லையா? அதை பண்ணீங்களான்னு கேட்பார். அதை அருமையா கேட்பார். இதுல கேட்பார், அதை நீ பண்ணியா? அப்ப நீ பண்ணியிருந்தா இந்த இது இல்லையே. சூதாடுறதுக்கு கூப்பிடலாமா? சூதாடுறதுக்கு தன்னுடைய பிள்ளையே கூப்பிடுறான். தன்னுடைய பிள்ளை தம்பி பிள்ளையே சூதாட கூப்பிடுறான். எதுக்கு அவன் நாட்டா படிக்கணும்னு கெட்ட எண்ணத்தோட மனசுல வச்சு கூப்பிடுறான். அது உனக்கு தெரிஞ்சு நீ துரியோதனை அலோ பண்ணிய திருப்பி 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 இதுல கேட்கற நிறைய. அப்ப வந்து அவனுக்கு ஞானம் இல்லை. பிள்ளை மேல பாசம் தான் அதிகமா இருந்தது திருதராஷ்டிரனுக்கு. இப்ப ஞானம் இருக்கு. இப்ப ஞானம் வந்தோட ஆமா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் தெரியாத இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னாரு. ஒரு காரியத்துக்காக ஒரு காலக்கெடு விதிச்சுட்டு எத்தனாம் தேதிக்குள்ள இதை முடிக்கணும்னு பண்றோம் பார்த்தீங்களா? அது வரைக்கும் நமக்கு நிம்மதி போயிடும். இன்னும் ஒரு வருஷத்துல இந்த இது பண்ணும், இந்த அடுத்த வருஷம் பிள்ளைக்கு பரீட்சை, அதுக்குள்ள அந்த பிள்ளைய என்ன படிக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம நிம்மதி போயிடும். அடுத்த வருஷம் வரைக்கும் அவனை தயார் பண்ணி அவன் அடுத்த வருஷம் பரீட்சை எழுதுற வரைக்கும் நமக்கு நிம்மதி போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகிறதோ ஆகட்டும்னு நினைப்போம். ஆனால் அது வரைக்கும் நம்மளை விடாமுயற்சி துரத்துறது, அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவனுக்கு உட்கார வச்சு சாதம் ஊட்டுறது, சாதத்தை ஊட்டுறது, இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? இதெல்லாம் வந்து சொல்லதான். இதெல்லாம் பண்ண உடனே நம்ம நிம்மதி போயிடும். ஆக இதை சொல்ற. அதே மாதிரி ஒரு மாதிரி போயிடும், மாறும். நிரந்தர செல்வங்கள் ஒன்றும் கிடையாது. நிரந்தர செல்வன்றது எதுன்னா பிராமணனா தான் தவம் பண்ணணும். நிரந்தர செல்வம் அதுதான். பொம்பளையோட மனசுக்கு அது மாறிட்டே இருக்கும். அதுபோல சொந்தங்கள் முதுகுல குத்தாம போகாது. சொந்தங்கள் வந்து எப்பயாவது முதுகுல குத்தும். அதனால அவரிடம் பயத்துடனும் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதுக்காக சொந்தங்கள் வேண்டாம்னு சொல்ல, எல்லா சொந்தங்களையும் சொல்லல. சொந்தங்கள் இருக்கு. சொந்தங்கள் இருந்தா கூட சொந்தங்கள்கிட்ட பயப்படணும், எச்சரிக்கை பயமும் இருக்கணும். சொந்தங்கள் விட்டு போகக்கூடாது, அது நியாயம்தான். எச்சரிக்கையாகவும் இருக்கணும், உஷாராகவும் இருக்கணும். அவங்க கிட்ட உஷாரா இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஒத்துமையாகவும் இருக்கணும். அதுல ஒன்றும் இதுவே இல்லை. ஆனால் எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையாகவே இருக்கணும் எப்போ பார்த்தாலும். நமக்கு இருக்கிற உறவுகள் எல்லாரும் நல்லவான்னு நினைக்காதீங்க, அது கிடையாது. நமக்கு வறுமை வரும்போது உறவினர்கள் வந்து பணத்தை போல எண்ணிட்டு போயிடுவாங்க. பணத்தை கேட்டால் எப்படி ஒதுங்கி போவாங்க பார்த்துருக்கீங்களா? நான் உயிர் துடிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் போய் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவா. ஆனால் அந்த உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பணத்தை போட்டு அதிலே போயிடுவா, தூரம் ஒதுங்கி போயிடுவா. பார்த்துருக்கீங்களா? பணத்தை வந்து கிட்ட போய் அது பழைய மாதிரி அவன் அந்த இது அரவணைச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு அதெல்லாம் பண்ணுவாளா? பண்ண மாட்டான். அதெல்லாம் ஏதோ பிள்ளைகள் பொண்ணுகள் ஒருத்தர் 2 பேர் தான் பண்ணுவாளே ஒழிய மற்றவெல்லாம் போனோன்னு உடனே ஒதுங்கி தான் போவோம். இதுதான் உலக நிலைமை, அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்றார். இன்னும் துரோணர் நீதியெல்லாம் சொல்றாரு, விதுரர் நீதியெல்லாம் சொல்றாரு அவருக்கு. அதெல்லாம் அடுத்த இதில் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்த சேபத்தில் சொல்றேன், அடுத்த இதில் சொல்றேன். அதே மாதிரி அந்த இது இந்த நேரத்தில் குந்தி கேட்குறா, இதை சொல்ல விட்டேன் உங்களுக்கு. குந்தி வந்து வியாசர்கிட்ட கேட்குறா, நான் என்ன பண்ணிட்டோம்னு. குந்திக்கு என்னன்னா, குந்திக்கு ஒரு கவலை போகவே இல்லை. தன்னுடைய ஒரு பிள்ளைய வந்து, அதாவது அந்த பிள்ளை தானா வந்து தெரியாம இருக்கிறதுன்றது வேற, கர்ணன்றது அவனுக்கு யாருன்னு அம்மான்னு தெரியாம இருந்ததுன்றது வேற. இவனுக்கு தெரிஞ்சும் அம்மா நம்ம தான் அம்மான்றது தெரிஞ்சே ஒரு தாய், அவள் அரசியா இருக்கிறதுனால, ராஜமாதாவா இருக்கிறதுனால அதை அவளால் செய்ய முடியுது. ஒரு தாய் தெரிஞ்சே தன் பிள்ளைய பலி கொடுத்தால, கர்ணன் சாக போறான்றது தெரிஞ்சே அலோவ் பண்ணால. அவ தெரிஞ்ச போய் அவங்ககிட்ட அவனுக்கு கவசமா இருந்த அந்த கவச குண்டலங்களை பிடிங்கினா, தான் புள்ள தெரியுது, கவசத்தையும் குண்டலத்தையும் பிடிங்கினா தான் புள்ள சாகத்துக்கு தானே வழி பண்ணால. நாகாசுரத்தை ஒரு தரத்துக்கு மேல விடாதன்னு சொன்னா தான் புள்ள சாகத்துக்கு அவளே வழி பண்ணா இல்லையா? இதை நினைச்சு அவளுக்கு வந்து அப்படியே உறுத்துறது உள்ளுக்குள்ள. குந்தியால இருக்க முடியல. குந்தியும் வந்து மகிழ்ச்சியா இருக்காள வழிய நிம்மதியா இருக்கவே முடியல அவளால. அவளோட நிம்மதி போயிட்டு. நிம்மதி போனா அவள் வியாசர்கிட்ட கேட்கறா, நான் என்ன பண்ணிட்டோம், என்னோட நிலைமை மேலே ஆயிட்டேன்னுவான். வியாசர் என்ன சொல்லுவார், நீயும் வந்து திருதராஷ்டிரம் கூட போய் வானப்பிரஸ்தம் போய் நீ போய் தவம் பண்ணு,
அதுதான் உனக்கு நல்லது. அதுக்கப்புறம் நீ வந்து உன் பிள்ளைகளை கேட்டுக்கொண்டுவர் வியாசர். அதுக்கப்புறம் அவள்லாம் என்ன சொல்றான்னு கேட்டுக்கோ. அப்பதான் தர்மர் வந்து அம்மாவை போகக்கூடாதுன்னு ஒத்த காலில் நிற்பார். அவன் எல்லாத்தையும் உதறிடுவான். அப்பதான் உறவுகளை எல்லாம் உதறுவாங்க குந்தி. அதெல்லாம் இல்லை, நான் போவேன், நான் போய் நான் வானப்பிரஸ்தம் போக தான் போறேன். எனக்கு திருதராஷ்டிரன் இந்த காந்தாரி இருக்கா, காந்தாரி ஒரு துணையா இருக்கா, அவ்வளவுதான். நான் இல்லாட்டாலும் நான் தனியா வானப்பிரஸ்தம் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா தர்மர்கிட்ட. தர்மர்கிட்ட சொன்ன உடனே வானப்பிரஸ்தம் போறான். அவளும் அந்த வானப்பிரஸ்தத்துல சேர்ந்து போறா. சொல்றேன், அப்புறம் சொல்றேன். இன்னும் விதுரரோட நீதி இருக்கு, அதை சொல்றேன். விதுரர் சொன்ன விதுரர் வந்து திருதராஷ்டிரனுக்கு இப்பதான் நீதியை ஒழுங்கா சொல்றாரு. அதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி சொல்ல வரும்போதெல்லாம் அவன் வந்து விதுரர் வந்து திட்டிடுவான். கண்டபடி திட்டி, நீ உனக்கு என் பிள்ளைய கண்டா ஆகலை, இப்படிதான் பண்றேன் திட்டி பிள்ளை மேல இந்த பாசத்தால பண்ணியிருந்தான். அதனால விதுரர் வந்து அவங்ககிட்ட நீதியை சொல்றது இல்லை. எதையாவது ஒன்று சொல்லும் போது இது மாதிரி சொல்லுவான். அடிச்சுட்டாரு ஒருத்தர் விதுரர். அது மாதிரிலாம் தம்பி இல்லையா, தம்பி இருந்ததெல்லாம் அடிக்கிறத ஒரு உரிமையாக தான் அடிச்சாருன்னு வச்சுக்குவா. அப்போ கூட அடிச்சு அவரை வந்து அவர் வாயை மூட வச்சுட்டார், வாயை திறக்க விடாது. இப்போ வந்து ஞானம் பிறந்து இப்போ வந்து கேட்கும்போது தான் இவர் சொல்ற அந்த இதையெல்லாம் கேட்டுக்கிறார். கேட்டுக்கும்போது இப்போ புரியுறது அவருக்கு எல்லாம் என்னன்னு புரியுறது. இப்போ ஞானத்தில் விதுரன் சொல்றதெல்லாம் எவ்வளோ பெரிய நீதியெல்லாம் சொல்கிறான் அவன் அப்படின்றது இப்போ புரியுது விதுரனை பற்றி. நாளைக்கு அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். தேங்க்யூ.